சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகிற மலைகளின் மாநாட்டில் வாழுகின்ற பூமியே வணங்குகின்ற சாமி என்று மலைகளை காப்பாற்ற வந்திருக்கிற தமிழினத்தினுடைய கருப்பசாமி எங்களுடைய அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழர்களுடைய வரலாறு தெரியும். இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும். தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார். திருநெல்வேலிக்காரங்களும் அதான் சொல்றாங்க, தென்காசிக்காரங்களும் அதான் சொல்றாங்க, மதுரைக்கு போனாலும் அதான் சொல்றாங்க, தர்மபுரியில் கேட்டா தம்பிமார்களும் அதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக கனிம வளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று. அப்பதான் தெரியுது 38 மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது. ஏன் வெட்டா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான், பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. அரபியர்கள் ஆண்டார்கள், மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள், தெலுங்கர்கள் ஆண்டார்கள், 350 ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள். வெள்ளக்காரன் 350 ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை 50 ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு போயிட்டான். நீங்க கண்ணை திறந்து பாருங்க. 1500 கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. இதை கேட்டதற்குத்தான் என் மீது வழக்கு, இதை கேட்டதற்குத்தான் என் மீது குண்டர் சட்டம். அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, நடுவுல மலை. இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது? ஏன்னா ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இத நான் எங்க அண்ணன் மொழியில தக்கலையில பேசுனதுக்கு தான் வழக்கு. இப்ப கொஞ்சம் டீசெண்டா பேசியிருக்கேன். கொஞ்சம் மக்கள் மொழியில பேசுனதுக்கு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு 5 வருஷம் ஆச்சு. நானும் குண்டு சட்டத்தில் வெளியே வந்து 4 வருஷம் ஆச்சு. மலைகள் வெட்டுறது நின்றுச்சா? கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நாளைக்கு 1500 லாரிகள் செல்கிறது. தென்காசியிலிருந்து ஒரு நாளைக்கு 700 லாரிகள் செல்கிறது. தேனியிலிருந்து ஒரு நாளைக்கு 800 லாரிகள் செல்கிறது. தர்மபுரியில 1000 லாரிகள். யார் வெட்டுறது? எந்த கல்குவாரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. 1700 கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது. அப்ப எப்படி வெட்டுறான்? டன்னுக்கு 100. ஒரு கல்குவாரியில ஒரு டன் வெட்டுனா டன்னுக்கு 100 ரூபாய். யாருக்கு போகணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகணும். டன்னுக்கு 100. இது எப்படா கணக்கு பண்ணுவாங்க எனக்கு பார்த்தா இவங்க தான் விஞ்ஞான திருடர்களாச்சு. விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்க. இப்ப ஒரு கல்குவாரி இருக்குங்க, அவர் ஒரு நாளைக்கு 200 டன் வெட்டிடுறாரு, 100 டன் கணக்காட்டுறாரு. காட்ட முடியாது. ஏன்? இதற்காக தமிழ்நாடு முழுக்க 3000 பேரை பிரைவேட்டா நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ. என்ன தெரியுமில்ல, உங்களுக்கு 10th படிச்சவரா, +2 படித்தவரா, டிப்ளமோ படித்தவரா, கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா? உங்களுக்கு மாதம் 25,000 சம்பளம். கல்குவாரியில எவ்வளவு டன்னு வெட்டான்னு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு 30,000 சம்பளம். இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை, மின்சாரம் தேவை. அப்ப மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல்லு வெட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடிருக்கு, 100 யூனிட் ஓடிருக்கு. அப்பன்னா நீ 200 டன் கல்லு வெட்டிருக்க, அப்ப நீ காசு கொடு. ஏ அப்பா, உலகத்துல இவங்கள மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது. திருடுவதுல மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு 100 வாங்குறான்.
இப்படி இந்த தேர்தலுக்குள்ள 2000 கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று யார்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க? திரிசங்கு அப்படின்னு ஒரு நபர்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திரிசங்கு வட மாவட்டம். தென் மாவட்டம் யாரு? ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிம வளத்தையும் கொள்ளையடித்த, அன்னைக்கு ஆத்துக்கு நடுவே அணையை கட்டினா என் பாட்டன் கரிகாலர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளையும் உடைச்சுக்கா இந்த திருட்டு கனிம வள கொள்ளையன் கரிகாலன். கரிகாலன், திரிசங்கு, இந்த 2 பேருக்கு மேல யாரு? சேகர் ரெட்டி. அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான். ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு, மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டையாயிருச்சு. இப்ப மொத்த மலையும் காலி. இந்த ஏப்ரலுக்குள்ள 2000 கோடி கல்குவாரியில சம்பாதிக்கணும் முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிலாடா மிஞ்சும், மயிலா மிஞ்சும். அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம். இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி பிடிச்சா, உங்க அண்ணன் மலையை கட்டி பிடிக்கிறாரு, நாங்க ஒண்ணு நடிகையில கட்டி பிடிச்ச தலைவராங்களா? மரத்தையும் மலையும் தான் கட்டி பிடிக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன கோட்பாட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் சொல்றல, அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த மலைகளை காப்பாற்றுவது என்பது காட்டு இருக்கக்கூடிய புலிகளையும் சிறுத்தைகளையும் யானைகளையும் மான்களையும் மான்களையும் காட்டுக்கூடிய மயில்களையும் காட்டுக்கூடிய வண்ணத்து பூச்சிகளையும் காட்டில் கூடிய அணில்களுக்கும் சேர்த்துதாண்டா நாங்க அரசியல் பண்றோம். அதையும் காப்பாற்ற எங்க அண்ணன் தான் வரணும். ஒரு திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள். இதை பேசலாம். இதை இந்தியாவில் யார் பேசுவா? இதை பேசினால் ஆட்சிக்கு வர முடியுமா? இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா? வளங்களை பேசினால், மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான். டேய், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா. அடுத்த படம் என்ன வரும்னு பார்க்காதீங்கடா. 2026 தேர்தல் நோக்கி தெரியாதீங்கடா. கொஞ்சம் கூகுள சர்ச் பண்ணி பாருங்கடா. கூகுள மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது. மத்திய அமெரிக்காவில் 2015 வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு. அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தன் கூட துணிய மாட்டான். வட அமெரிக்கா சொல்லிருச்சு, நாட்டுக்கு போகாத, உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாதுன்னு. கனடா சொல்லிருச்சு, அந்த நாட்டுக்கு செல்லாதே என்று. மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல் சால்வடார் என்கிற நாடு 2015 நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யாரு போட்டிடுறா? ஒரு இயக்குனர் போட்டி போடுறான். போட்டி போட்டு மேயர் தேர்தல் நகராட்சி மேயர் ஆயிடுறான். மேயர் ஆன உடனே அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியில போய் கூட்டணி வைக்கலாம்னு பேசுறான். ஐயா, நம்ம வந்த உடனே இந்த கொள்ளக்கார கும்பலெல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்றான். இல்ல, வாய்ப்பே இல்ல. இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான், கொள்ளக்காரன் தான். அவனை கைது பண்ணு சொன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான். ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான். நான் வந்தால் என் வளங்களை காப்பேன், நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான். 2019 தேர்தல் 51 விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். 6 மாதம் என்ன பண்றானே தெரியல. ஒரே விமர்சனம் யூடியூப்ல, அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல, சோசியல் மீடியா திட்டா, என்னடா ஆட்சிக்கு வந்த 6 மாசம் சைலண்டா இருக்குன்னு. அந்த 6 மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து 80 கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை 80,000 பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான். அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது, சிறைச்சாலைக்கு மனு கிடையாது, இணையதள வசதி கிடையாது, வைஃபை கிடையாது, சேட்டலைட்ல கூட அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான். கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு, நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான். 80,000 பேர் கைது செய்யப்படுறான். அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க. மலமுழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க. அங்க கலவரம் அடிக்கிறான். ஒண்ணு மண்ல சொல்றான், இதுவரைக்கும் கொள்ளையடிச்சிட்ட என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கைப்படுறான். அந்த வளங்களை வைத்து 2019 அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் 2024 தேர்தல் 78 விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார். நயீப் புக்கால் என்கிற 42 வயது இளைஞர். ஒரு திரைப்படத்தில் இயக்குனராக இருந்த நயீப் புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால், அதே போல கருத்திலே முன்வைக்கிற எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை அவன் மட்டுமல்ல,
மேற்கு அமெரிக்கா. கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. குட்டி குஞ்சான் அனில் குஞ்சிஸ் கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. சர்ச் பண்ணி பாரு. ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணையதளத்திலே நீ தேடி பாரு. இப்ராஹிம் ட்ரோடே. புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு. இதே போலதான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரிதான். வைரம் கொட்டி கிடக்குது, வளங்கள் கொட்டி கிடக்கிறது. என்ன பண்றான் அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது. 2022 மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார் இப்ராஹிம் ட்ரோடே. வந்தவர் என்ன சொல்ற, டேய் என் வளங்கள் என் மக்களுக்கு சொன்ன அறிகிறான். ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான், கதறான். ஐநா ஐயோ மனித உரிமை மீறல், ஐயோ இது பாசிசம், ஐயோ இது ராசிசம். போட என் வெங்காயம் தான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கருத்த ஆளு ஏதோ டீஷர்ட்டை போட்டு பேசுறாரு, ஏதோ ஈழம் பிரபாகரன் பேசுறாரு, ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு, ஏதோ மரம்னு பேசுறாரு. நீ மேடையில பேசுற சீமான தானே பாசிருக்க, நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லல. அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வச்சா 6 மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். ஆனா நீ தப்பிச்சு நினைக்கிறத, அவர் ஏதோ உயிர் நேயம் பேசுறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனிதநேயவாதி போல இருக்கு. ஒரு என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு, உதயநிதிய தம்பிங்கிறாரு, செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு, விஜய தம்பிங்கிறாரு. டேய் தப்பு பண்ணவை எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான்டா நடக்கும். அதான் நடக்கும். நீ எழுதி வச்சுக்கோ. ஒரு பய தப்பிக்க முடியாது. நீ 10,000 கோடி கரிகாலம் சேர்த்து வச்சுக்கோ, சேகர் ரெட்டி 1,00,000 கோடி சேர்த்து வச்சுக்கோ. வரம்டா தூக்குறம்டா உங்களை. ஒரு பய இங்க தப்பிக்க முடியாது. எங்க அக்கா கூட சொன்னாங்க, கனிம வளத்தை கொள்ளையடித்தவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் இதே தர்மபுரியில அந்த அதியமான் ஔவையாருக்கு கொடுக்குறாங்கல்ல, அதே இடத்துல உனக்கு ஒரு தட்டை கொடுத்து உட்கார வச்சிருவோம். எறா பிச்சை எடுறா. எங்க அண்ணன் சும்மா மேடையில ஏதோ ஒரு புலித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னவளன் பேசாரு, மேடையில பாரி வள்ளல் அதிகமான பேச நினைக்கிறீங்க. நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னாரு, டேய் இந்த நாட்டுக்கு பொழைக்க வந்தவன், இந்த நாட்டுல ஏதோ பண்ணி நாட்டை சுரண்டி கொளுத்தவனுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சிலை, ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலையை பாடுறா என்று சொன்னாங்க. அண்ணன் வரம்டா தூக்கணும்டா. நீ சீமான சும்மா சாதாரண ஒரு கட்சி தலைவர் நினைச்சிடாத. இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான். சொல்றான் சில பேர், தங்கத்தை விட்டுட்டோம், வைரத்தை விட்டுட்டோம், தங்கத்தை விட மாட்டேன். யாரு வைரம் யாரு தங்கம்? எப்ப நான் உன்னே சொன்னேன், கருப்பா சுருட்ட முடி வச்சவர குள்ளமா பாத்திரிக்கலான்னு அண்ணன் சிங்கமுத்து கேப்பாரு. கருப்பா செகுப்பா கட்டையா சுருட்ட முடி வச்சுற பாத்தீங்க? பார்க்கல, தெரியாது. எவ்வளவு செலவு பண்ணோம்டா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி இவரை தங்கம்ங்கிறது. இவரை நான் கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு என்ன நீ உச்சம்? டேய் நாங்க தாண்டா யூடியூபோட உச்சம், எங்க அண்ணன் தாண்டா அரசியலோட உச்சம், நீ ஒரு சொச்சம். என்ன உச்சம்? ஒரு கேரளாவில் சேர்ந்த அண்ணன் பிரியதர்சன், ஒரு கேமராமேன் பிரியதர்சனுடைய மகள் கல்யாணி, அந்த பொண்ணு நடிச்ச படம் 450 கோடிக்கு ஓடி இருக்கு. அதாண்டா இன்னைக்கு தமிழ் சினிமா கேரளா சினிமாவோட உச்சம். கல்யாணி பிரியதர்சன் தாண்டா உச்சம். சும்மா உச்சம். பார்த்து எழுதி படிக்கும் போதே 1000 தப்பு. நாங்கள் நடைக்கு சாத்தியப்பட்டதை செய்ய மாட்டோம். அது நடைக்கு சாத்தியம் ராஜா, நடைமுறைக்கு சாத்தியம். நடைக்கு சாத்தியமா? நடைக்கு கால் மட்டும் தான் சாத்தியம். நாமக்கல் வாயில வரல. நாமக்கல் பிற்படுத்தப்பட்ட, என்ன பிற்படுத்தப்பட்டவா? எழுதி படிச்சு படிக்கும் போது 80 தவறுங்க. சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகனம், சென்னை மகாணம் பாடிக்கப்பட்டுள்ளா, பாதிக்கப்பட்டுள்ளருக்கு பாடிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்னாலே நமக்கு தெரியும், நாமக்கல்னாலே லாரிக்கு பாடி கட்டுறதுதான். சங்கர கோயில் நமக்கு தெரியும், பிரியாணி தான். கோயில்பட்டுனா கடலை மிட்டாய் தான். சாத்தூர்னா சேவு தான். திண்டுக்கல்னா பூட்டு தான். மதுரைனா மல்லி தான். தகடூர்னா அதிகமான் தான். ஓசூர்னா பெங்களூர்னா பியர் தான். இது எல்லாருக்கும் தெரியாது பேரு. நாமக்கல்னா முட்டை தான். நீ கூமுட்டைங்கிறது உலகத்துக்கே தெரியும். நாமக்கல் முட்டை, அதை பேசுற நீ ஒரு கூமுட்டைன்னு உலகத்துக்கே தெரியும். நாமக்கல் முட்டைன்னு இவர் சொல்லுமா, இது ஒரு எக் சிட்டி, இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப். என்ன நீ அரசியல் பேச வந்தியா இல்ல எங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்க வந்தியா?
உனக்கு தெரியாதுன்னா நீ வீட்டுல உட்காந்து பயிற்சி எடு. அது எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு அத நாங்க எங்களுடைய கொள்கை விளக்கங்களை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில செல்வம் ஐயா செல்வம் முடியாது சொல்லுவோங்க. அப்பா எப்படி சிக்கிருக்கம் பாருங்க. நம்ம மறுபடியும் நீங்க தாவேக்காக்கு ஆட்சி அமைப்பீங்களா? மறுபடியுமா? ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல. இவர் முதலமைச்சர், அதை வச்சு நான் உள்துறை அமைச்சர், புஷியானந்த் பொதுத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்கிடும்டா, நாடு விளங்கிடும். டேய் அன்பிற்குரிய மக்களே, ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்டம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம். இந்த தேர்தல், இந்த தகடூரில் குடியிருக்கிற மான தமிழர்கள், நாம் உண்மையிலே இந்த மூச்சுக்காற்றை, நம்முடைய வீரப்பனுடைய மூச்சுக்காற்றை, அதிகமானுடைய அவையாருடைய மூச்சுக்காற்றை சுவாசிப்பது உண்மை என்றால், எங்களுடைய மலையை மண்ணை காக்க, இயற்கையை காக்க நிற்கிற செந்தவரன் சீமானை அதிகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சூழ்நிலைகள். இல்லன்னா பண்ணாரி அம்மன் கிரானைட்ஸ் மொத்த மலையும் தின்ட்டு போயிருவான். பண்ணாரி அம்மன் பேரை வச்சுட்டு கிரானைட் மொத்த மலையும் தின்றுவான். கரிகாலன் சேகரட்டி மொத்தமா தின்றுவான். எதுவும் இருக்காது, வெறும் தரதான் மிஞ்சும். ஒரே பாம் 30 கிலோமீட்டர் க்ளோஸ் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆட்சி மொத்த தமிழ்நாடு க்ளோஸ் ஆயிரும். அதனால விழித்துக் கொள்ளுங்கள். கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் தயாராகி கொண்டிருக்கிறது. முதல் ஆட்டத்தை துவங்கிறதுக்கு ரசிக கூட்டம் வருகிறது. ரசிக கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள் அதிகாரம் ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம். அது தகடூர் என்கிற இந்த தருமபுரியிலிருந்து தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.